நாமத்திற்கு சோத்திரம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 4:18 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடனே துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென். துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஆமென். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென். நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமென். வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட். ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட். ஆரோக்கிய ராஜ் பிரைஸ் தி லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 4:18. பவுல் பயங்கர சந்தோஷமா இருக்கிறார். அதாவதுங்க, சூழ்நிலைகள் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும். அந்த சூழ்நிலையில இருக்கும்போது பவுல் இருக்கிற சூழ்நிலை என்ன? ஜெயில இருக்க. ஆனாலும் அவருக்கு எதனால சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15வது வசனத்துல மேலும் ஆரம்பிச்சாரு. 15வது வசனத்திலிருந்து 18வது வசனம் 19வது வசனம் ஃபுல்லாவே என்னதான் இருக்கு? காணிக்கை. இந்த காணிக்கைங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியம். ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். உங்களால் ஆண்டவர் பார்க்க முடியுமா? முடியாது. முடியாது. ஆனா நீங்க கொடுக்கிற காணிக்கை ஆண்டவருக்கு தான் போய் சேருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் விசுவாசம். விசுவாசத்தில் நீங்க அவருக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கணக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் கணக்கு பார்க்கிற தேவன். நான் உங்களுக்கு சொன்னேன் நேற்று செய்து. கணக்கு பார்க்கிற தேவனுக்கு நீங்க கொடுக்கும் போது அதை அவர் எப்படி அதை பெற்றுக் கொள்ளுகிறார், இதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இதனுடைய பேக்ரவுண்டை நீங்க பார்க்கறதுனா, முதல் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 18வது வசனம், பிலிப்பியர் 4:18. எல்லாம் எனக்கு கிடைத்தது. பவுலுடைய வாழ்க்கையில பெரிய சந்தோஷம், திருப்தியான வாழ்க்கை. சாட்டிஸ்ஃபைட் லைஃப் அப்படின்னு ஒரு லைஃப் இருக்கு பார்த்தீங்களா? அதை விட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்க பார்க்க முடியும். எப்பவுமே நமக்கு ஒன்றை பார்க்கும்போது இன்னொன்று பெட்டரா தெரியும், ஒன்றை பார்க்க இன்னொன்று பெட்டரா தெரியும். எல்லாம் எனக்கு கிடைத்தது. எத்தனை பேரால சொல்ல முடியும் சொல்லுங்க? எல்லாம் எனக்கு கிடைத்தது. அடுத்தவங்க பரிபூரணம் உண்டாயிருக்குது. பரிபூரணம். இந்த பரிபூரணங்கிறது ஒரு பெரிய ஆழமான ஒரு காரியம். ஒரு சிலர் குறைகளை மாத்திரம் பார்ப்பாங்க. ஒரு தடவை அப்போ நான் மத்தியானம் இங்க தான் தங்கியிருப்பேன். எப்போட கதிரேசன் பிரதர் இருப்பார். கதிரேசன் பிரதர் நானும் ஒன்னா சாப்பிடுவோம். சாப்பாடு எனக்கு வரும்போது அவரும் நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அன்னைக்கு நம்முடைய JM ஸ்டாலின் பஸ் டிரைவர் எங்களுக்கு ஒரு ஆகாரம் கொண்டாந்தாங்க. அவர் சைட்ல இருந்து ஒன்று கொண்டாந்தாங்க. கதிரேசன் சாப்பிட்றாரு. மூஞ்சி பிடிச்சிருக்கிறேன். என்ன உப்பு கம்மியா இருக்கு, என்ன இப்படி செஞ்சிருக்க அப்படின்னாரு.
நான் பையன் என்னாச்சு கேட்டேன். என்னாச்சு, உங்களுக்கு சமையல் பண்ண தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு தெரியாது அப்படின்னாரு. நீங்க கேட்டுக்கோங்க, இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டாலினுக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்கும் தெரியுமா? இந்த மட்டனை வாங்கி கடையில் போய் பணத்தை செலவழிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணி கடைசியில் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. நம்ம அதை சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும்? நல்லா இருக்கு ஸ்டாலின், ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுன்னு சொன்னா அவருடைய இருதயம் சந்தோஷப்படும். என்னுடைய தகப்பான நாங்கெல்லாம் டேபிள்ல ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி யாராவது ஒரு கமெண்ட் சொன்னா உடனே சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு பிடிக்கலையா வாயை பொத்திட்டு சாப்பிடாம இருக்கு, ஆனா அது குறையா இருக்கு, இது குறையா இருக்கு, நீ சொல்லாது, நீ சொன்னா மத்தவங்களும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய லெசன். யாராவது எனக்கு ஒரு ஆகாரம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவேன், குறை சொல்ல மாட்டேன். ஒரு தடவை திருவனந்தபுரத்தில் எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தாங்க. மாமியார் அப்போ உயிரோட இருந்தாங்க. ஒரு சாப்பாட்டுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நான் போயிருக்கோம். அங்கே ஒரு பெந்தெக்கோஸ்து அம்மா அது சமையல் பண்ணி வச்சிருந்துச்சு. எனக்கு மலையாளம் தெரியாது. நான் சொன்னேன் அந்த அம்மாட்ட, அம்மா உங்கள் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன், தமிழில் சொன்னேன். அது கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிச்சு. சாரே மலையாளத்தில் சொல்லுது, எத்தனையோ பேர் என் சாப்பாடு பிடிக்கல என் மூஞ்சில் எழுதியிருக்காங்க சார், நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா சார், நீங்க நல்லா இருப்பீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு அந்த அம்மா. இதுதாங்க, இதைத்தான் நான் பார்க்கணும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 12, எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூர்ணம் உண்டாயிருக்கு. பரிபூர்ணம் உங்களுக்கு வேணும்னா குறை சொல்லக்கூடாது. எதா இருக்கட்டும், உங்கள் கணவனை குறித்து நீங்க குறை சொல்லக்கூடாது, மனைவியை குறித்து குறை சொல்லக்கூடாது. அந்த குறை சொல்லாமலே இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிபூர்ணம் உண்டாயிருக்கு. அந்த பரிபூர்ணம் உண்டானதுக்கு காரணம் என்னன்னா பவுல் சொல்கிறார், உங்களால் அனுப்பப்பட்ட காணிக்கைகளை. இந்த காணிக்கைகளை எங்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 மேலும் பிலிப்பியரே சுவிசேஷ காரியத்திலே நான் மக்கள் புறப்பட்ட கொடுக்கல் வாங்கல் காரியத்தில். கொடுக்கல், நீங்கள் கொடுக்கறீங்க, ஆண்டவர் வாங்குறாரு. நீங்க கொடுக்கறீங்க, ஆண்டவர் வாங்குறாரு. அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு. நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்ட வேறு சபை அது என் குறைச்சல்களை நீங்கும்படி நீங்கள் அனுப்பு. அந்த குறைச்சல்கள் யாருன்னா பவுலுக்காக கிடையாது. பவுல் எப்பவுமே சுயநலவாதி கிடையாது. அவர் தர்ம காரியம் அப்படிங்கிறார். எருசலேம்ல பயங்கரமான ஒரு பஞ்சம் உண்டாச்சு. அங்கிருந்துதான் சபை இருக்குது, அந்த பவுண்டேஷன். இப்ப இதுதான் பிரச்சனை. இப்ப பாருங்க, அங்கிருந்து இதை ஆரம்பிச்சிட்டாரு. உபகாரத்தை நான் ஆடாமல் உங்கள் கணக்கிலே பலம். உங்கள் கணக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நேற்று நான் உங்களுக்கு செய்தி சொன்னேன், ஷார்ட்டா சொல்லுவேன். நம்மளுடைய வாழ்க்கை மரணத்தோடு முடியறது கிடையாது. இந்த சில வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுல இருந்து வாலிப பெண்கள் ஃபாரினர்ஸ் எங்க ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரைனிங் வருவாங்க. நான் அந்த பிளாஸ்டர் பண்ணும்போது சொல்லிக் கொடுப்பேன், சர்ஜரி பண்ணும்போது அவங்களுக்கு டீச் பண்ணுவேன். அதான் இது வந்து அப்ராட் டீச்சிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட். எல்லாம் வாலிப பெண்கள், யூத் கூடவே நின்று அப்படி கத்துக்கிடுவாங்க. அதுல ஒரு தடவை நான் அந்த கிளாஸ் இருக்கிறத பார்த்து ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டா, நீங்க என்ன திடீர்னு காணா போயிருங்க, நான் கேள்விப்பட்டேன் பைபிள் ஸ்டடிக்கு போறேன்னு சொல்லி, இது உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி, நீ ஆர் சோ பிஸி, யூ ஆர் மேக்கிங் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொன்னா. சிக்கி கிட்ட பாப்பா கிட்ட நான் சொன்னேன், நீ பைபிளை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு சொல்றேன். அவ சொன்னா, ஐ எம் அ சயின்ஸ் ஸ்டூடெண்ட், ஐ டோன்ட் பிலீவ் இன் காட் அப்படின்னு சொல்லிட்டான். ஐ டோன்ட் பிலீவ் இன் காட் அப்படின்ட்டான். நான் சொன்னேன், ரைட், வெரி குட். நான் சொன்னேன், நான் சயின்ஸ் ஸ்டூடெண்டா, நான் மெடிசன் சயின்ஸ் அப்படிதானே. நான் சொன்னேன், நீ பிலீவ் பண்ணலங்கிறதுக்காண்டி சில காரியங்கள் மாறாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன்ட்டு, நீ மாடியில இருந்து கீழே குதிக்கிற, என்ன சொல்லிட்டு குதிக்கணும்னா, ஐ டோன்ட் பிலீவ் இன் கிராவிட்டி, அதாவது புவி இருப்பு சக்தியில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது கேன்சல் ஆயிருமா, கீழே உழுவே மிதந்துட்டு இருப்பேன்னு கேட்டேன். உலகத்தானே செய்வேன் அப்படின்னா. அதாம்மா சொன்னேன், உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிற, ஆனா உனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குங்கிறத நம்புறியா? டு யூ பிலீவ் there's a soul inside you? நல்லவேளை ஆமா எனக்கு நம்பிக்கை இருக்குன்ட்டா. எஸ், ஐ பிலீவ் ஐ ஹேவ் a soul inside me. அடுத்து நான் அவள்கிட்ட கேட்டேன், நீ மறிச்ச உடனே அந்த ஆத்மா எங்க போகும் அப்படின்னு கேட்டேன். எந்திரிச்சு போயிட்டான். அதாங்க பிரச்சனையா. அப்ப நம்மளுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதைத்தான் நம்ம பார்த்தோம். கணக்குகளே பலன் பெறுபடி. அந்த கணக்கை நம்ம பரலோக அக்கௌண்ட்ல நமக்கு எவ்வளவு சேர்ந்தோம். அந்த பரலோக அக்கௌண்ட் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வானம் புதிய பூமி கொடுப்பார். அந்த புதிய வானம் புதிய பூமியில நமக்கு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை மரணத்துக்கு பிறகு கொடுப்பார். அதைத்தான் எல்லாம் எனக்கு கிடைத்தது. இப்ப பவுல் சொல்றாரு, எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சா, நீ உங்களுக்கு வேணும். உங்களுக்கு என்ன வேணும்?
பரலோகத்துடைய பொக்கிஷம் சேர்க்கணும். அதுக்காகத்தான் உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையாக தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்பாப்ராத்து கையிலே வாங்கி வர பற்றி கொண்டபடினாலே நாம் திருப்தி அடைந்திருக்கு. சரி, இதுதான் நம்ம தியானிக்க இருக்கிற வசனம். முதல்ல இதுக்கு என்ன ஒரு ஷார்ட்டா ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்ல போயிருக்கேன். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எடுத்துக்கொள்ளாமா? சங்கீதம் 23வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 23:5. தாவீது தன் வாழ்க்கையில எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறதா என்ன அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுத்து இப்போ ஒரு பால் பாத்திரத்தை வச்சுக்கணும். ஃபுல்லா ஊத்தியாச்சு பால். அடுத்து ஊத்தினா என்ன ஆகும்? வலியும். அப்படின்னா அதுக்கப்புறம் ஊத்த முடியுமா? ஊத்தலாம், ஆனா கீழே வடியும். இந்த கீழேங்கிறது உங்களுக்கு பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உங்கள் மூலமாக வரும். நல்லா கேட்டு, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உங்கள் மூலம். ஜெயம் ஸ்டாலின் வீட்டுக்கு போயிருங்க, ஒரு பேரை குட்டி பையன் அப்படியே ஆக்டிவா கிட்ட ஓட்டுறாங்க இடிச்சுக்கிட்டான். அதுதான் ஓட்டு. அடுத்து ஒரு அழகான ஒரு குழந்தைய கொண்டு வராங்க. அதை ஜெபம் பண்ணணும். நான் பாக்குறேன், சந்ததிகளை பாக்குறேன். அப்படி ஒரு சந்தோஷம். காரணம் என்னன்னா, பாத்திரம் நிரம்பி ஒழிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் பிள்ளை இல்லாம இருக்காங்க தெரியுமா? அதனால உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தாருன்னா, அந்த பிள்ளையின் மூலமா அடுத்த சந்ததியை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இது என்னது? நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வசனத்தை ஷார்ட்டா நம்ம வாசிப்போம். ஏன்னா இந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறது எப்பங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். சங்கீதம் 23வது முதல். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருந்தால் நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. தாழ்ச்சி அடைகிறது என்ன அர்த்தம்னா, குறைவுள்ள வாழ்க்கை. என் மகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தேன், பிள்ளை இல்லை அப்படின்ட்டு. எங்களுக்கு ஒரு சொந்தக்காரர் ஒரு திருமணம் ஆச்சு, பந்தாவா கல்யாணம் நடந்துச்சு. ஆனா ஸ்கேன்ல அந்த டாக்டர் சொல்றாரு, இந்த குழந்தைக்கு ஒரு டிஃபெக்டோட இருக்குது. டிஃபெக்ட். அவங்க அப்படியே ஆடி போயிட்டாங்க. இந்த குழந்தைய கண்டினியூ பண்றதா அபார்ட் பண்ணணும்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஆனா அப்படி கிடையாது. தாழ்ச்சி அவர் என்னைக்கு கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்காருன்னா, எனக்கு குறையில்லாத வாழ்க்கையை கொண்டதற்கு அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்ல கொண்டு போய் என்னை விடுகிறார். அமர்ந்த தண்ணீர், பீஸ்ஃபுல் லைஃப். அமர்ந்த தண்ணீர், கடல் கொந்தளிக்கும். கடல் கொந்தளிக்கும் பொழுது துன்பார்க்கனுக்கு சமாதானம் இருக்காது. நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. நம்மள ஆண்டவர் ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார். அது அமர்ந்த தண்ணீர். அவர் என் ஆத்துமாவை தேற்றி. நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், உனக்கு உன் ஆத்துமாவுடைய நிலைமை என்னன்னு கேட்டேன். வாட் இஸ் யுவர் சோல்ஸ் பொசிஷன்? அந்த ஆத்மாக்குள்ள ஒரு சஞ்சலம் இருக்குதா அப்படின்னு நான் கேட்கிறேன். தேற்ற வேண்டியிருக்குது. ஏன்னா அந்த ஆத்மா, எஸ் ஸ்டாலின் பாருங்க, இன்னைக்கு நான் ஸ்டாலின் நான் உண்மை, அதாவது ஸ்டாலின் மட்டும் அதோட மோசமா இருந்தோம். ஆனா எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு எங்களுடைய பாத்திரம் நிறைய எங்க கண்களை பார்க்க வைக்கிறார். அதான் ஆசீர்வாதம். என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அந்த நீதியின் பாதையில நடந்தால்தான் பாத்திரம் நிரம்பி முடியும். துன்மார்க்கான வாழ்க்கை மக்கள் வாழ்றாங்க. என் மனைவி ஒரு சம்பவத்தை சொன்னான். அவன் இந்த நிறைய அந்த நியூஸ்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பா. சொல்றா, கணவன் மனைவி, மாப்பிள்ளை துபாயில இருக்காரு. எப்பயும் சண்டை. அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. டைவர்ஸ் ஆன உடனே இந்த அம்மாக்கார பொம்பளை உடனே 2வது கல்யாணம் கட்டியிருக்காங்க. 2வது கல்யாணம் கட்டும்போது அவளுக்கு 16 வயசுல ஒரு பையன் இருக்கான். 60 இயர்ஸ் ஆண் பையன். இந்த 16 வயசு பையனை வச்சுக்கிட்டு 2வது திருமணம் பண்றான். ஏன்னா அப்பா துபாயில இருக்காரு. இப்ப டெய்லி டார்ச்சர், கஷ்டம். அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்றான், எப்பா என்னால இங்க இருக்க முடியலப்பா, தயவு செய்து என்னை உன் இடத்துக்கு கூட்டிட்டு போயிரு. அம்மாவும் இந்த புதுசா ஒரு சித்தப்பான ஒருத்தர் வந்திருக்கான், எப்பா என்னால தாங்க முடியலப்பா, நான் செத்து போயிருவேன், நான் பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடியில இருந்து கீழே வந்து செத்து போயிட்டான். 16 வயசு பையன் கண்ணுக்கு முன்னாடி செத்து கிடக்குறான். இவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி மனைவியும் செகண்ட் ஹஸ்பண்டையும் அரெஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இதாங்க அவங்க நீதியின் பாதையில போகல. பாருங்களேன், சங்கீதம் 23வது அதிகாரம், என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். 4வது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்களே நடந்தாலும்
எனக்கு தெரியும். என்னுடைய சந்ததி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என் பாத்திரம் நிரம்பி வழியும். என் விசுவாசம் இருக்கு. காரணம், கர்த்தர் என் மேய்ப்பர். என்னை கைவிடவே மாட்டார். கைவிடாதபடி என்னை நடத்தி பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். ஆண்டவர் உங்களோட கூட இருக்காரா? எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அதை அவர் பார்த்துக்கிறார். இது என்னுடைய அனுபவம். நான் அந்த பைபிளை பார்த்துட்டு நான் சொல்றேன், நீங்க நினைக்காது. என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என் மூலமாக ஒரு சிலர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். சந்தேகம் இல்லை. காரணம்னா என் பாத்திரம் இல்லை. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எப்படிங்க தேற்றும்? ஒரு மெய்ப்பனாலதான் அது சொல்ல முடியும். இந்த மெய்ப்பன் கையில 2 வச்சிருப்பான், ஒரு கோல், ஒரு தடி. கோல் எதற்காக? அந்த கொப்பெல்லாம் பிடுங்கி அந்த ஆட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான், அதுக்கு ஆகாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கான். தடி எதிரி வந்தானா ஒரு அடி விடுவான், டபால் அது ஓடியே இருக்கிறான். அது கூட ஆண்டவர் நமக்கு மேய்ப்பரா இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். என்னுடைய புதிய வருஷத்துக்குள்ள நான் வந்திருக்கிறேன். என்னை பாதுகாக்கிறார். எத்தனையோ மரண பள்ளத்தாக்கு, அந்த மரண பள்ளத்தாக்கு போகுது என்னை போகாதபடி பெலன் கொடுத்திருக்கிறார். என் பாத்திரத்தை ஆயத்த பண்ணி என் தலையை எண்ணினால அபிஷேகம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என்னுடைய அப்பா டாக்டர் H. லைசா தம்பி மகன், எனக்கு சித்தப்பா பையன். அவனும் நானும் சில மாதங்கள் தான் வித்தியாசம், few months தான் டிஃபரன்ஸ் எங்களுக்கு. நேற்று அவன் ஒரு போட்டோ போட்டிருக்கான். டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஆஸ்பத்திரியில் இருக்கான். பார்க்க அவ்வளவு பரிதாபமா இருக்கான். உடம்புல சரீரத்துல பெலனெல்லாம் இல்லை, உட்காந்துட்டு இருக்கான். பார்த்துட்டு எப்பா ஏசப்பா சோஸ்திரம் சோஸ்திரம் சோஸ்திரம். அவனுக்கு கிறிஸ்தவன் தான், ஆனா அவனுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில எந்த ஆத்திரத்தை என்னால பார்க்க முடியல. காரணம், கர்த்தர் மேய்ப்பன் கிடையாது. அவன் பணத்தோடு வாழ்கிற பையன் இன்னைக்கு பெலன் எல்லாம் போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனாலதான் இப்ப என் பாத்திரம் நிரம்பி கடைசி என் ஜீவனுள்ள நாளெல்லாம். இந்த வாழ்க்கை எனக்கு ஜீவன் முடியும்னு தெரியாது, ஆனா அந்த ஜீவன் வர நிரம்பி வழிகிற வாழ்க்கை வேண்ட கொடுக்கிறாரு. என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்து, கர்த்தருடைய வீட்டுல நான் போயிருக்கும் பொழுது நீங்க ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்தீங்க அந்த கணக்கு வச்சுதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரி, இப்ப இதுல என்ன நம்ம ஒரு காரியம் பார்க்க போகிறோம்னா, ஆண்டவர் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். ஒரு வசனத்தை காட்டப்படும். சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 89வது அதிகாரம். சங்கீதம் 89. அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் மேய்ப்பர பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நம்ம அறிக்கை செய்யணும். நான் அறிக்கை செய்யணும். உலகமே பார்க்குது. நாங்க ஒரு கெட் டுகெதர் போகிறதா இருந்துச்சு, நான் போகலாம். ரீயூனியன் 1975 மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தவங்க. அதில் 4-5 பேர் என்று சொல்றாங்க, நீ ஏற்பா இதை இங்கிலீஷில் சொல்லக்கூடாது, நாங்களும் புரிஞ்சுக்கிடுவோம். என்னால இந்த வயசுனால உனக்காக இதெல்லாம் சொல்ல முடியாது. கன்னடமும் தமிழ் ஏறக்குறைய ஒண்ணுதான், கேட்டுப்பா அப்படின்னு சொன்னேன். நம்மளால அதெல்லாம் லாங்குவேஜ் எல்லாம் போக முடியாது. காரணம், சொல்லுவான், இது நம்முடைய வாழ்க்கையில அறிக்கை செய்கிறது. நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகாவன். பூமியின் ராஜாக்களை பார்க்கலும்னா, ராஜாக்கள் அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஒண்ணு எதிரி வந்து கொண்டு விடுவான், இல்லைன்னா கூடவே இருக்கிறவன் குத்திடுவான், அல்லது வயதாகி சேர்த்து போயிடும். ஆனா ஆக்குவேன், என் கிருபையை என்றென்றையும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை உதவி. அவன் சந்ததி. ஆண்டவர் உங்களை பார்த்தா உங்களை மட்டும் பார்க்க மாட்டார். ஸ்டாலினை பார்க்கிறாரா? ஸ்டாலின் மகளை பார்க்கிறார், மகனை பார்க்கிறார், அந்த மகனுக்குள்ள ஒரு பேரனை பார்க்கிறார், ஒரு பேத்தியை பார்க்கிறார், சந்ததியை பார்க்கிறார். சந்ததி நிலைத்து இருக்கும். அவன் ராஜாசனம் வானங்கள் மற்றும் நிலைத்து. இதுதான் ஆண்டவர் செய்த ஒரு பெரிய காரியம். சரி, இப்ப இத பவுல் பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொள்றதுனால அவர் வாழ்க்கையில என்ன ஒரு ஆசீர்வாதம், அது எப்படி அந்த பெற்றுக்கொள்றத அவர் விளக்கம் சொல்ல நம்ம பார்ப்போம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது. பின்பு நான் சொல்லுகிறது என்னவென்றால், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். கொஞ்சமா கொடுத்தீங்க உனக்கு கொஞ்சமா தான் கிடைக்கும், நிறைய கொடுக்கறியா நிறைய ஆண்டவர் கொடுப்பார். நான் சொல்லல, ஆண்டவர் சொல்லுவார். அவன் விசனமாக அல்ல, கட்டாயமாக இல்ல, தன் மனதின் நியமித்தபடியே கொடுத்தான். விசனமாக அல்ல, கட்டாயமாக அல்ல. ஆனா இன்னைக்கெல்லாம் ஊழியக்காரர்கள் ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்கள்ட்ட பிடிக்கிறோம்.
நம்ம இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ராஜி ஸ்டாப். ஒரு நாளைக்கு கேட்ட வந்து கேட்குறாங்க, சார் நான் ஒரு டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த டிவியில் அந்த போதகர் சொல்கிறாரு, நீங்கள் என் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என் டிவிக்கு நீங்கள் காணிக்கை அனுப்பணும், காணிக்கை அனுப்பினா உங்கள் மேலே சாபம் வரும். சாபம் வருமா? இவ கேட்டா, சார் சாபம் வருமா சார்? சொன்னேன். நான் சொன்னேன், நம்ம சாபத்தை ஆண்டவராகி இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சா சாபத்தை எல்லாம் ஆச்சரியமாக மாத்திட்டாரு. லூசு பாஸ்டர், நான் லூசு பணத்துக்காண்டி உங்களை பயங்காட்டுறாங்க. நீங்க என்ன நினைக்கிற? ஆண்டவர் வந்து இல்ல இந்த ராஜி பாப்பா மட்டும் என்ன செய்யற, காணிக்கை கொடுக்கல, அதனால அவளுக்கு மட்டும் நான் ஸ்பெஷலா சாபத்து. அதெல்லாம் கிடையாது, பயப்படாம ஆண்டவர் நீ ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பணத்துக்காக என்ன செய்வாங்க, ஒரு பயம் உண்டாக்குறாங்க. ஆனா கட்டாயமாக அல்ல, தன் மனதின் நியமத்தை உற்சாகமாக கொடுக்க இடத்துல தேவன் பிரியமா இருக்கு. உற்சாகமாக, அதுக்கு உற்சாகமா கொடுக்க என்ன ஆர் ஸ்டான்லி ஒரு சம்பவத்தை சொன்னார். ட்ரைப்ஸ் மலை பிரதேசத்துல வாழ்ற மக்கள் மத்தியில சுவிசேஷத்தை சொல்லி ஒரு சிலரை சபைக்குள்ள கொண்டாந்து அவங்க சந்தோஷமா இருக்காங்க ஆண்டோட பிள்ளைகளாக. ஆர் ஸ்டான்லி அவர் தான் ஹெட். அந்த இதெல்லாத்தையும் விசிட் பண்ண போறாங்க. அவர் வராருன்னு உடனே ஒரு விதை ஒரு அம்மா விதை, அந்த அம்மாட்ட 2 ஆடு மட்டும் இருந்துச்சு. ஒரு வெள்ளை கலர் ஆடு இருந்துச்சு, அதை ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிருச்சு. ஒயிட் கலர் அழகா இருந்துச்சு. ஆனா 2 நாள் இருக்கு ஆர் ஸ்டான்லி வருது, அதுக்குள்ள அந்த ஆடு டயரியா போக ஆரம்பிச்சிருச்சு. வழக்கமா அதை சாப்பிட்டு புழுக்க போட்டுச்சுன்னா டைஜஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். கழிஞ்சதுன்னா அதுக்கு ஏதோ சிக்னஸ் இருக்கு. உடனே அது என்ன நினைச்சிச்சு, ஐயோ இதை நம்ம ஆண்டவர் கொடுக்க கூடாது, நான் இந்த கருப்பாடு அது நல்லா செமிச்சு கக்கா போடும், அதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப அந்த ஊழியக்கார் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த அம்மா ஏற்கனவே ஒரு ஆடு கொடுக்கணும்னு நினைச்சிச்சு, 2 அதுக்கு வாழ்க்கையில் வேற எதுவுமே கிடையாது, இது டயரியா போகுது, அதனால அதை ஆண்டவர் கொடுக்காம நல்ல ஆடை கொடுக்குறாரு, இது ஒருவேளை மறிச்சானா அந்த அம்மாவுக்கு 0. ஆஸ்டான்னு சொல்றாரு, கண்ணீரோடு அழுதுகிட்டே தான் நான் வாங்கினேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த அம்மா எப்படி கொடுத்தனா உற்சாகமா கொடுக்குறது. 9 வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப நீதி என்றென்றைக்கும் இருக்கு. உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். எங்களால் தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாக மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எல்லாருக்கும் சம்பூர்ணமா இருக்கிறீங்க. காரணம் கிவ். இதுதான் ஆண்டவர். சரி, இதுல ஒரு வார்த்தை இருக்குது, சிறுக குடைக்கிறோம் சிறுக அர்த்தம். ஒரு கஞ்சனை நான் அப்படியே காட்டப்படுறேன். யாரு? கஞ்ச பையன். பைபிள்ல தான் இருக்கா, வேற எங்கேயும் இல்லை. எடுத்துக்கொள்ளுமா? 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 2வது வசனம். அது கஞ்சன் பெரிய கோடீஸ்வரர், பில்லியனர், இன்னைக்குள்ள கணக்கு பில்லியனர். 25வது 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 2வது வசனம். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான், அவன் தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடித்தாக்க. மகா பாரி அப்படின்னா ரிச்சஸ்ட் பர்சன், அவன் தான் கோடீஸ்வரன். இன்னைக்கு அம்பானி தெரியாது சொல்லுவீங்களா? முகேஷ் அம்பானி பில்லியனர். அந்த மாதிரி இவன் ஒருத்தன். அவன் நிறைய ஆடு வச்சிருக்கான். பாத்தீங்களா? அவன் 3000 ஆடு, 1000 வெள்ளாடு வச்சு. அப்பொழுது கர்மேலிலே தன் ஆடுகளை மயிர் கத்து ரொக்கோடு அப்படிங்கிற அந்த ஆட்டுக்கு ரொக்கோடு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எப்படி வந்து சில்க், நம்ம ஆடு மாதிரி சில்க், அதாவது அப்படி இருக்கும். இந்த முடியை வெட்டி அந்த நிறுத்து கொடுத்தாச்சுன்னா ஆட்டு விலைக்கு அளவுக்கு அது விலைக்கு போகும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா மணி, போனஸ் மாதிரி. இப்ப இந்த நேரத்துல தான் தாவீது இப்ப பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அப்போ ஒரு சைட் பிசினஸாக ஒண்ணு என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி ஆடுகள் போது அதை போய் பாதுகாக்கிறாங்க. பாதுகாத்து திருடன் வரக்கூடாது. அந்த மேய்ப்பற்ற வந்து டயர்டா தூங்க, ஏன்னா ஃபுல்லா பகல் ஃபுல்லா மேய்ச்சிட்டு இருக்கோம். ஆனா இவங்க ஃபுல்லா நைட் வாட்ச் பண்ணி பாதுகாக்கிறாங்க. பாருங்க, உம்முடைய வேலைக்காரரை கேள்வி பாருங்க 7வது வசனத்துல. கர்மேலிலே இருந்தபோது நாங்கள் அவர்களை வருத்தப்படவில்லை, அவருடைய பொருள் ஒன்றும் காணாமல் போனதில்லை. ஏன்னா இந்த மாதிரி ஆடுகளை தூக்கிட்டு போறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க, திருடர்கள், ஆடை திருடுறதுக்கு இருப்பாங்க. இன்னைக்கு இருக்காங்க, அன்னைக்கு இருக்காங்க. ஆனா இவன் சொல்றான், அது என்ன சொல்றாங்க கேளுங்க,
10 1 சாமுவேல் 25:10 நாபால் தாவீதின் வீட்டுக்கு தாவீது என்பவர் யார், ஈசாயின் குமாரன் யார் இப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்கெல்லாம் நான் எதுவும் கொடுப்பேனா, ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன், கஞ்சன். ஏன் இவனை நான் காட்டேன்னா, கொஞ்சமா கொடுத்தா கொஞ்சமா தக்குது, நிறைய கொடுத்தா நிறைய கிடையாது. சரி, இப்ப பவுல் இதை விளக்குறதுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை, வாசனை பாருங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 18 எப்பாத்திர கையிலே திருப்தியான உங்களால் அனுப்பப்பட்டவள் சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலி. உகந்த பலி வாசனை. இப்ப ஒரு வீட்டுல பிரியாணி செய்யறாங்க, அந்த பிரியாணி செய்யறாங்கன்னா அந்த வாசம் ஆடு தூக்கும். இந்த வாசனைய ஆண்டவர் எப்படி நுகர்ந்தார், ஒரு சின்ன ஸ்டடியை பார்த்து நம்ம அதை முடிக்க போயிடும். எடுத்துக்கொள்ளமா ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20 இப்ப நோவா மூலமாக பேலை செஞ்சிட்டாரு, உலகத்தை அழிச்சிட்டாரு. இப்போ நோவா ஒரு நன்றி உள்ள இருத்தியம், ஆண்டவரே எங்களை காத்தீங்களே ஆண்டவரே, நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா பலியை செலுத்துகிறார். 8:20 அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல பிறங்களும் பறவைகளையும் தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தில் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். ஆண்டவருக்கு ஒரு ஆசை, இவங்க எனக்கு என்ன செய்யலாம், எனக்கு நான் எத்தனை ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறேன், இவங்க எனக்கு என்ன செய்யலாம். நான் திருவண்ணத்தில் வந்திருக்கிறேன், நேற்றே உட்கார்ந்து மெசேஜ் எழுதியாச்சு. இன்னைக்கு நான் ஊருக்கு போறேன், ஊருக்கு போவேன். ஆனா எனக்கு மெசேஜ் ரெடி பண்ணிட்டு தான் போறேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த லீலா எங்க போகும்னு எனக்கு தெரியும். நேற்று மற்றவங்களெல்லாம் தேட மாட்டேன், என்னால எல்லாரும் வேலையா இருப்பாங்க. நம்ம லீலா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும். கடைசி பருவத செய்தி கொடுத்தேன், ஆளக்கான். அதனால அது ஆசீர்வாதத்தை அது கை கிடைக்காது. சொல்றீங்க, காரணமே சொல்ல முடியாது. காரணம் ஒண்ணு, நீங்க கொடுக்கணும், கொடுத்ததை நீங்க என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அதை சந்தேகம். ஏன்னா ஆண்டவர் அப்படி நுகர்ந்து பார்க்கும்போது யாராவது ஒரு ஆளை காணும், தேடுவார். நான் தேடினா அவருக்கு தேடுவார். சரி, இதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அர்த்த வாசனை உங்களுக்கு நான் காட்ட போறேன். யாத்ராகமம் 29வது அதிகாரம், யாத்ராகமம் 29:7. இப்ப நம்ம அதெல்லாம் சென்டென்ஸ் போறோம் பாத்தீங்களா. எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு இருந்தா, ஒரு கேரளா பொண்ணு, பழைய பில்டிங், அவ மாடியில தங்கியிருப்பா. அவ இறங்கி வர்றான்னா எங்களுக்கு தெரியும், ஒரு சென்ட் அடிச்சுட்டு வரும், மூக்க தொலைச்சிடும், எங்களுக்கெல்லாம் தலைவலி வருது. அதோட அப்ப வாசனை வருதுன்னா இந்த ஸ்டாஃப் வர்றான்னு அர்த்தம். இங்க பாக்குறோம் யாத்ராகமம் 29வது அதிகாரம் 7வது வசனம். அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தனையில் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. எதற்காக அந்த வாசனைனா 18வது வசனம் வாசிய கடைசியில், இது சுகந்த வாசனையும் கர்த்தருக்கு செலுத்தும் சுகந்த வாசனை. இந்த பலி, இந்த வாசனை ஆண்டவர் நுகர்ந்து பார்க்கற. அது போல நீ கொடுக்கிற காணிக்கை நுகர்ந்து பார்க்கற. அதை பண்ற இங்க அந்த தகன பலி, அந்த வாசனை நுகர்ந்து பார்க்கிறார். அதை விட காணிக்க, அப்ப நமக்கு அந்த காணிக்கை கொடுக்கும்போது எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். சரி, லேவியரை எடுத்துக்கொள்ளுங்க. 1வது அதிகாரம் 9வது செகண்ட் செக்ஷன் பாருங்க. 9ல லாஸ்ட் பார்ட். சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன், இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. சர்வாங்கம் தகனிக்கப்படுது. அங்க ஒரு பலி, ஆடு பலியாகுது. அந்த மனிதனுடைய பாவம் மாற்று மேல வருது. ஆண்டவர் அந்த சுகந்த வாசனையாக நுகர்ந்து பார்க்கிறார். 13வது வசனம் கடைசியில் பாருங்க, இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இதுதான் கடைசியில் 17 இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. ஆனா இதே இது புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது மாறி. இது எப்படி மாறுது வாசிக்கிறோம். ரோமர் 12வது அதிகாரம் 1 வசனம். ரோமர் 12:1. நீங்க ஆடு கொடுக்க வேண்டாம், காணிக்கை கொடுக்குறீங்க. காணிக்கை மாத்திரம் கிடையாது. ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல, இப்படி இருக்க சகோதரர்களே,
நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய இதுவே புத்தியுள்ள ஆராதனை. ஜீவ பலி, உயிரோடு உங்க சரீரத்தை. கடைசியாக ஒரே ஒரு இதை மட்டும் வாசிச்சு முடிக்க போகிறோம். சங்கீதம் 51வது அதிகாரம் 19. சங்கீதம் 51:19. தாவீது ஒரு பாவத்தை செய்கிறான், பத்சேபாள்ட்ட. இந்த பாவத்தை செய்து முடிச்சுட்டு ஒரு பாவ அறிக்கை ஜெபத்தை முடிக்கிறான் பாடலாக. அதை முடிக்கும்போது எப்படி முடிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14 தேவனுக்கு ஏற்ற பலி. ஆடு வேண்டாம், மாடு வேண்டாம், எதுவுமே தேவையில்லை. என்ன கேட்கிறாருன்னா, நொறுங்குண்டா ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டமான இடத்தை நீர் புறக்கணியர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்கிறேன். எருசலேமின் மதில்களை கட்டுவதாக. சம்பந்தம் இல்லாம சீயோனுக்குள்ள வந்துட்டார்கள். இவ்வளவு நேரம் தன்னை குறித்து எல்லாத்தையும் சொன்னாரு, கட்டக்கணும் சீயோனுக்கு. ஏன்னா தேவனுக்கு வந்து பிடிக்குது வாசனை. இப்ப அடுத்து ஒரு வெளிப்பாடு கூட சீயோனுக்கு. சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை. அந்த பிரியம் எப்ப வரும்? நீங்க ஆண்டவர்கள் அன்பு இருந்தா அப்படி, இல்லைன்னா அவர் பிடிக்காது. எனக்காக என்ன செய்தார்? வெறும் கையோடு வரக்கூடாதுங்கிற. நம்ம நேரம் வெறும் கையை தான் போறோம். 19 அப்பொழுது எருசலேமின் மதில்களை கட்டு. எருசலேமின் மதில்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க, மதில் நம்மளால தாண்ட முடியாத ஒரு காரியம். ஆனா அந்த மதில் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது தகன பலியையும் சர்வாங்க தகன பலியாக நீதியின் பலியும். நீதியின் பலி எவ்வளவுக்களோ ஆண்டருக்கு நீங்க செய்யறீங்களோ அந்த தகன பலி பழைய ஏற்பாட்டுல இருக்குது. ஆனா நீங்க காணிக்க விடுங்க, அந்த நீதியின் பலியை நுகர்ந்து பார்க்கிறது. அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலி. காளைகளுங்கிறதுனா உதடனுடைய சோஸ்திர வழியா பலி. படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. நன்றியுள்ள இருதயத்தோடு உடைய திரு சமூகம் இருக்கிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத இவளுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன்.